வணக்கம். மார்கழி 18ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 18. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தோழிகளையெல்லாம் எழுப்பியாச்சு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் இருக்கிற மாளிகைக்கு வந்தாச்சு. சில குறிப்பிட்ட காரணங்களால் என்னால் 2 நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. மாளிகைக்கு வந்து வாயில் காவலனை விட்டு கதவை திறக்க சொல்லியாச்சு. உள்ள அடுத்த பாசுரத்தில் நந்தகோபாலர், யசோதை மற்றும் பலராமனையும் எழுப்பியாச்சு. இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்ப வந்திருக்கிறது நப்பினை தாயாரை. நப்பினை தாயார் நீலாதேவியுடைய ரூபம். நப்பினைக்கு மட்டுமே 3 பாசுரங்கள். அதனால் நாம் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 தேவியருக்கும் ஒரு பாசுரம்னு கூட இதை அர்த்தம் பண்ணிக்கலாம். இது ராமானுஜர் பாசுரம்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கான விளக்கத்தை நான் இந்த விளக்கத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு நந்தகோபாலனை குறிப்பிடுறாங்க. நந்தகோபாலர் சத்திரியர் கிடையாது, வைஷ்ணவர் தான். ஆனாலும் அவர் எப்போதும் கிருஷ்ண பரமாத்மாவை காக்கணுங்கிறதுக்காகவே எப்படி கீதையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினாரோ சத்திரியனாக உன் கடமையை செய் அப்படிங்கிற மாதிரி இவர் எப்போதும் கிருஷ்ணரை காக்கிறதுலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஒரு பெண்ணை அடையாளப்படுத்தும் போது எப்படி ஹனுமன் சீதையை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீதை சொன்னாங்களாம், தசரதன் மருமகளாகிய நான் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆண்டாள் இங்கே நப்பினையை குறிப்பிடும்போது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு இது ஒரு அழகான அவங்களுக்கான ஒரு அடையாளமாக அவங்க குறிப்பிடுறாங்க. கந்தம் கமழும் குழலி அப்படின்னு வரும்போது நப்பினை தாயாருடைய கூந்தலின் வரும் நல்ல மனம் மற்றும் விடியலுக்கான அறிகுறிகள், கோழி அழைக்கிறது, அந்த அழகான பந்தலில் குயிலினங்கள் அமர்ந்திருக்கிறது, இந்த அடையாளங்களையும் சொல்லி நப்பினை தாயாருடைய கைகளில் தாமரை பூ போல உள்ள கைகள், பந்தார் விரலி அப்படின்னு குறிப்பிட்டு அந்த செந்தாமரை கையால் வந்து கதவை திறங்கள் தாயே அப்படின்னு குறிப்பிடுறான். அதனால் இன்றைய கோலத்தில் நான் வரைஞ்சிருக்கிறது நப்பினை தாயாருடைய கைகள், செந்தாமரை கைகளை நான் இன்றைக்கி கோலமாக வரைஞ்சிருக்கேன். நப்பினை தாயார் யசோதையுடைய சகோதரர் மகள் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இங்கே இந்த பாசுரத்தை ராமானுஜர் பாசுரம்னு ஏன் குறிப்பிடுறாங்க? திருப்பாவையுடைய ஜீயர்னு கூட அவரை சொல்லுவாங்க. ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் அவருடைய குருவான பெரிய நம்பி வீட்டுக்கு ராமானுஜர் இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டே போயிருக்கார். அந்த நேரமாக பார்த்து உள்ளே இருந்து அவர் பெரிய நம்பியுடைய குழந்தை அத்துழாய், அந்த அத்துழாய்ங்கிற குழந்தை அப்படி ஒரு அழகாக இருக்குமா. அதோட தலைமுடியெல்லாம் விரிச்சிட்டு அவ்வளோ பூச்சரங்களை தலையில் சூடிக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு வந்ததாம். அந்த நேரத்தில் இந்த பெரிய நம்பி அவங்களுடைய வீட்டை சுற்றி கோழி, குயில் அப்படின்னு அந்த பூச்சரங்கள் எல்லாமே இருக்கும்போது இந்த குழந்தையும் வந்து அங்கே நிற்கும்போது ராமானுஜர் ஷார்ட் நப்பினை தாயார் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சி காலில் அப்படியே விழுந்துட்டாராம். இந்த குழந்தை ஓடியே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுது, அப்பா ராமானுஜர் வந்து என் காலில் அப்படியே விழுந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான். அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் அந்த 18ஆவது பாசுரத்தை சொல்லின்னு வந்திருப்பார், அவர் நீ தான் நப்பினை தாயார்னு நினச்சி காலில் விழுந்துட்டார். உந்து மத களிற்றன் அனுபவமோ அப்படின்னு சொல்கிறாராம். அவருக்கு எப்படி இதை உணர முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய குருவான ஆளவந்தார் வீட்டுக்கு போகும்போதும் இதே மாதிரி அவர் இதை உணர்ந்திருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு அழகான விஷயம். அதே மாதிரி சத்திரிய வழக்கமில் எப்படி அந்த வீரம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமோ அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிதாக வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமே கிடையாது. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி எழுதும்போது தன்னை ரங்கன் வந்து அடைஞ்சிட்டார் அப்படின்னா 100 தடா வெண்ணையும் 100 தடா ஆகார வடிசலும் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் செய்திருக்காங்க. ஆனால் அவங்க ரங்கநாதரோட போய் ஐக்கியமாயிட்டாங்க, இந்த வேண்டுதலை நிறைவேற்றலை. 300 ஆண்டுகளுக்கு பிறகு ராமானுஜர் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை கள்ளழகர் கோவிலில் நிறைவேற்றி இருக்காரு. அப்போது அவருக்காக மணவாள மாமுனிகள் குறிப்பிட்ட ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்காரு, திருவாடிப்புறத்து ஜகத்தினால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே
பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. தனக்காக வேண்டுதலையெல்லாம் ராமானுஜர் செஞ்ச உடனே அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அங்கேருந்து இறங்கி வந்தாங்களாம் ஆண்டாள். அப்படி கள்ளழகர் சன்னதியில் வந்து ஆண்டாள் இறங்கி வந்ததுக்காக அண்ணான்னு, அதாவது அவர் ஆண்டாளுக்கு 300 ஆண்டுகள் பிறகு பிறந்தவராக இருந்தால் கூட தனக்காக தன் வேண்டுதலை நிறைவேற்றியவர் தன் சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்க. இதை குறிப்பிட்டு தான் மணவாள மாமுனிகள் ஆண்டாள் வாளியில் பெரும்பதூர் மாமுனிக்கு, அதாவது பெரும்பதூர் அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்பதூரில் பிறந்த ராமானுஜர் பின்னானால் வாழியே, அவருக்கு சகோதரியாக இருந்த தாயே ஆண்டாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்றைய திவ்ய தேசம் கும்பகோணம் நாச்சியார் திருக்கோவில். இது தாயாருக்கே உரிய பாசுரம் அப்படிங்கிறதுனால இதை நாம் நாச்சியார் திருக்கோவில் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தில் உள்ள திருநாரையூர் நம்பி அப்படிங்கிற பெருமாளுக்காக எழுதப்பட்ட ஒரு பாசுரம்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய அருளை பெற்று எல்லோரும் சீரும் சிறப்புமா இந்த புத்தாண்டில் எல்லா நலனும் பெற்று நோய் நொடிகள் இல்லாமல் சகல சௌபாகியங்களோடு எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கை கூப்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப தேங்க்யூ.